பிப்ரவரி 26 பொதுக்காலம் 7ஆம் வாரம் புதன்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 38 முதல் 40 வரை. யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கெதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கொள்கை வேறு நட்பு வேறு என்று அரசியலில் சொல்லப்படுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இது எந்த அளவில் இன்றைய நாட்களில் கடைபிடிக்கப்படுகின்றது என்பது கேள்விக்குறியே. ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. கொள்கையையும் மனிதர்களையும் சேர்த்து பார்த்து மதிப்பிடக்கூடாது. குறிப்பாக பகையுணர்வு கொள்ளக்கூடாது. இரண்டு வேறுபட்ட கொள்கைகளை உடையவர்கள் நிச்சயம் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும், வாழ்ந்தும் இருக்கிறார்கள். ஆனால் பல வேளைகளில் மாற்று கொள்கை உடையவர்கள், மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் விரோதிகளாகவே மக்கள் நடுவில் பார்க்கப்படுகிறார்கள். இன்றைய நற்செய்தியிலும் சீடர்கள் இத்தகைய மனநிலையோடு தான் ஒரு நிகழ்வை அணுகுகின்றார்கள். நம்மை சாராதவர் என்பது இயேசுவின் கருத்துக்களிலிருந்து முரண்பட்டவர் என்பதாக இங்கு நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அவர் இயேசுவின் பெயரில்தான் பேய்களை ஓட்டுகிறார். ஆனாலும் ஏதோ சில காரணங்களுக்காக சீடர்கள் அவரை தங்களை சாராதவர் என்ற போர்வையில் விலக்கி வைத்திருக்கின்றனர். இயேசு அவர் தொடர்ந்து புதுமைகள் செய்ய அனுமதிக்கின்றார். இயேசு தனிப்பட்ட மனிதர்களை ஒருபோதும் தாக்கி பேசியது கிடையாது. தவற்றை தவறு என்று சுட்டி காட்டுகின்றார். அவர் திருந்தி வருகின்ற போது அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். கருத்தியல் அடிப்படையில் எப்போதுமே இயேசு எவரையும் வெறுத்தது கிடையாது. கொள்கையையும் மனிதர்களையும் இணைத்து பார்க்கின்ற போது அங்கு தேவையில்லாத பகைமை உணர்வு தோன்றுகின்றது. கொள்கையையும் மனிதர்களையும் நாம் இணைத்து பார்க்கின்ற போது அங்கு தேவையில்லாத பகைமை உணர்வு தோன்றுகின்றது. எனவே மனிதர்களை மனிதர்களாக, கடவுளின் சாயலாக பார்க்கக்கூடிய மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அனைவருடைய கருத்துக்களுக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். மாற்று கருத்துக்கள் வருகின்ற போது அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறுகிய மனம், பொறாமை, தன்னம்பிக்கையின்மை இவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு நன்மைகளை ஏற்பிசைவு செய்யும் பரந்த மனதையும் தன்னம்பிக்கையையும் இயேசு இன்று வெளிப்படுத்துகின்றார். நமது திறமைகளை, நமது கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயங்கும் நமக்கு இயேசு புதுசாக ஒரு பாடம் கற்றுத் தருகின்றார். பிறரும் நம்மை போல நல்ல பணிகள் ஆற்றட்டும், பிறரும் நம்மை போல நற்பெயர்கள் வாங்கட்டும் என்று நினைப்பவரெல்லாம் இயேசுவின் நல்ல சீடர்களே. நன்மைகளின் நாயகனே இயேசுவே, யார் நல்லது சொன்னாலும், யார் நல்லது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும், அதை பாராட்டவும், அதை ஊக்கப்படுத்தவும் வேண்டிய நல் மனதை எங்களுக்கு தந்தருளும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.